Hi everyone, today we are going to see about connection oriented protocol and connectionless protocol, and we also compare it with TCP and UDP வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி we should have a knowledge about what connection oriented protocol is அப்படின்ற ஒரு ஐடியா we should have இல்லையா. ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னென்னா, டெலிஃபோன் சிஸ்டமை பேஸ் பண்ணி மாடல் பண்ண ஒன்று தான் கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால். அஸ் த நேம் இம்ப்ளைஸ் இட் வில் ஹாவ் அ கனெக்ஷன். ஒரு கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வயர்டு கனெக்ஷனாகவும், ஏதோ ஒரு டியூப் எதுனா ஒரு கனெக்ஷன் வந்து அதில் வந்து கண்டிப்பாக டெடிக்கேட்டட் கனெக்ஷன் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம். ஸோ அந்த அனதர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சர்வீஸ் யூசர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கனெக்ஷனை வந்து வி ஷுட் எஸ்டாப்ளிஷ், கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் தென் த சேம் கனெக்ஷன் ஷுட் பி யூஸ்ட் and then the same connection should be released. ஸோ இதுதான் ஒரு 3 மெயின் பாயிண்ட்ஸ் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால். என்ன பண்ணணும், சர்வீஸ் யூசர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னன்னா 2 சைடு வந்து இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா சென்டர் அண்ட் ரிசீவர். சென்டர் டு ரிசீவர் வந்து ஒரு டெடிக்கேட்டட் டியூப் கண்டிப்பாக இருக்கணும். தட் மீன்ஸ் வாட் த டேட்டா யூ ஆர் சென்டிங் இன் த சென்டர் சைட் ஷுட் பி ரிசீவ்ட் இன் த ரிசீவர் சைட். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸோடு ரிசீவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்டரில் வந்து யூ ஆர் டிவைடிங் த டேட்டா இன்டூ அ பேக்கேஜ் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் அண்ட் யூ ஷுட் நம்பர் தேம், அண்ட் இன் த ரிசீவர் சைட் இட் வில் ரீஅசம்பிள் ஆல் த பேக்கேஜ் அக்கார்டிங் டு த நம்பர் சிஸ்டம் யூ ஹாவ் ரெப்ரசன்டேட்டட். ஸோ இதுதான் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்காலில் நம்ம சொல்கிறது. இதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்கும். மெசேஜ் ஸ்ட்ரீம்ஸ், பைட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி 2 மெசேஜஸ் வந்து மெர்ஜ் ஆக முடியாது. செக்ரிகேஷன்ஸ் ஆஃப் பைட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 ப்ராசஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கனெக்ஷன் டெர்மினேஷன். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். அண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வில் பி ஹேவிங் 3-வே ஹேண்ட்ஷேக். ஸோ ஹேண்ட்ஷேக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் யூ ஹாவ் டு லேர்ன் அப்படின்னா, ஹேண்ட்ஷேக்குன்றது ஒரு டேட்டாவை நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் இன்னொரு சைடு வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா அண்ட் இட் வில் கிவ் அக்னாலேஜ் சம்திங் ஐ ஹாவ் ரிசீவ்ட் அப்படின்ற ஏதோ ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டை உங்களுக்கு அது கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹேண்ட்ஷேக்கிங். ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வில் பி ஹேவிங் 3-வே ஹேண்ட்ஷேக்கிங் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன். நெக்ஸ்ட் let us see about the connectionless protocol. இது வந்து ஆஃப்டராக நம்ம யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து போஸ்டல் சிஸ்டமாக பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான். ஸோ நம்ம கனெக்ஷன் ஓரியன்டுன்னு சொல்லும் போது டெலிஃபோன் சிஸ்டம்னு சொன்னோம். அதே மாதிரி கனெக்ஷன்லெஸ்ஸை வந்து போஸ்டல் சிஸ்டம்னு சொல்கிறோம். வை? பிகாஸ் இது வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கும் ஈச் டேட்டா கண்டெயின் அ ஃபுல் டெஸ்டினேஷன் அட்ரஸ். எல்லா அந்த ஒரு டேட்டாக்குமே ஒரு தனித்தனி டிஸ்டிங்க்ட் அட்ரஸஸ் இருக்கும். ஸோ வைல் டிரான்ஸ்மிட்டிங் தட் இட் நீட் நாட் டு பி இன் த சேம் அரேஞ்ச்மெண்ட் ஆஸ் யூ ஹவ் சென்ட் இன் த ரிசீவர் சைடு, சென்டர் சைடு. நீங்கள் சென்டர் சைடில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணீங்களோ அதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ரிசீவரில் வந்து ரிசீவ் ஆகணுன்ற நெசசிட்டி வந்து இங்கே கிடையாது. பிகாஸ் ஈச் டேட்டா ஹேஸ் இட்ஸ் ஓன் டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக இதை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, when we want speed, அந்த இடத்துல ஸ்பீட் மேட்டராக இருந்துச்சு அப்படின்னா we should use this connectionless protocol. இங்கே வந்து எந்த விதமான ஹேண்ட்ஷேக்ஸ், there is no initial setup, எந்த விதமான கேரண்டிஸ் லைக் இப்போ ரிசீவர் சைடில் போய் ஐ ஹாவ் ரீச்டு அப்படின்ற ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து நம்ம சென்டர் சைடுக்கு கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து போஸ்டல் சிஸ்டமில் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்காலாக இருக்க போகுது. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் டிசிபி ஆஸ் வெல் அஸ் யூடிபியை கம்பேர் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்துடலாம்.
compare and contrast TCP and UDP. Otherwise they will also ask like connection oriented and connectionless வந்து distinguish பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வாட் இஸ் மீன் பை டிசிபி அண்ட் யூடிபின்றதை பார்த்துடலாம். டிசிபின்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அண்ட் யூடிபி இன் தி சென்ஸ் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிசிபின்றது என்னென்னா கனெக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்றது நம்ம பார்த்த மாதிரி டெலிஃபோன் சிஸ்டம் அண்ட் அதே மாதிரி யூடிபி வந்துட்டு போஸ்டல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு டிசிபியில் வந்து அதாவது கனெக்ஷன் ஓரியன்டில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் யூசர் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார், அதே மாதிரி டெர்மினேட் பண்ணுவார். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா ஒரு டேட்டாவை நீங்கள் சென்டர்லேருந்து ரிசீவர் சைடுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டேட்டா வந்து சேம் பாத்தை ஃபாலோ பண்ணி திரும்ப ரிசீவர் சைட்லேருந்து சென்டர் சைடுக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஓரியன்ட். இதே யூடிபி கனெக்ஷன் லெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ ரிலீஸோ யூஸ் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. சிம்ப்ளி யூ ஆர் சென்டிங் த டேட்டா டு த ரிசீவர் சைட். அந்த ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகிருக்கிற டேட்டா நீட் நாட் டு ஃபாலோ த சேம் பாத் தட் ஹவு இட் ஹேஸ் ரீச் த ரிசீவர் சைட். இப்போ எப்படின்னா இந்த சென்டர்லேருந்து ரிசீவர் சைடில் நீ இந்த ரூட்டில் தான் வந்த அப்படிங்கும் பொழுது எகெயின் த டேட்டா வந்து அதே ரூட்டில் தான் ஃபாலோ பண்ணணுன்ற நெசசிட்டி வந்து இங்கே கிடையாது. பட் டிசிபியில் இட் ஷுட் ஹாவ் சம் அத்தன்டிகேஷன். அதுதான் மெயின் திங். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிசிபியில் எந்த லாஸ்ட் பேக்கேஜ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ண முடியும். பட் இன் யூடிபி டசன்ட் கீப் ட்ராக் ஆஃப் லாஸ்ட் பேக்கேஜ். இதெல்லாம் வந்து ஒரு மெயின் திங். அண்ட் டிசிபியில் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் அண்ட் யூடிபியில் விர்ச்சுவல் கனெக்ஷனே இருக்காது. உங்களுக்கு டிசிபியில் டெஸ்டினேஷனோட அத்தன்டிகேஷன் வந்து இருக்கும். எங்கே போகிறோம், எந்த டேட்டா எங்கே போகுது, எந்த சைடில் போகுது, எந்த பாத் யூஸ் பண்ணி போகுதுன்ற நாலேஜ் யூ ஹேவ் அப்படின்றது டிசிபியில் இருக்கும். பட் இன் யூடிபி இட் டசன்ட் கேர் அபவுட் த பேக்கெட் அரைவல் ஆர்டர், எதுவுமே இட் டசன்ட் கேர். தட்ஸ் இட். ஓகே, இந்த கம்பேரிசனில் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு டிசிபியோட யூசேஜ் சைடில் ஹை ரியலபிலிட்டின்னு போட்டிருப்பாங்க. பட் யூடிபியில் வில் பி ஹேவிங் லெஸ் ரிலையபிலிட்டி. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு லைக் ரிலையபிலிட்டி வந்து டிசிபியில் இருக்கும், யூடிபியில் இருக்காது. வை? பிகாஸ் இட் ஹேவ் உங்களுக்கு வந்து அத்தான்டிகேஷன் இருக்குது, சென்டர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, எல்லா வந்து இன்ஃபர்மேஷனும் யூ ஆர் ட்ராக்கிங். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ரிலையபிலிட்டி. அண்ட் இன் யூடிபி யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரிசீவர் சைட் ஆர் த மெசேஜ் யூ ஹாவ் சென்ட் அப்படின்றது. ஸோ அதனால தான் ரியலபிலிட்டின்னு பார்க்கும்போது டிசிபி யூ ஹாவ், இன் யூடிபி யூ டோன்ட் have. And then you are also should know about handshake. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட்ஷேக்குன்றது என்னென்னா ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறேன் அண்ட் த ரிசீவர் ஷுட் டெல் யூ ஆர் அக்னாலேஜ் யூ தட் த டேட்டா ஹாவ் ரிசீவ்ட் அப்படின்றத யூ ஷுட் அக்னாலேஜ் இல்லையா. அது வந்து உங்களுடைய டிசிபியில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு யூடிபியில் ஹேண்ட்ஷேக்கும் இருக்காது. ஸோ விர்ச்சுவல் கனெக்ஷன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்னால வந்துட்டு ஹேண்ட்ஷேக் வந்துட்டு டிசிபியில் இருக்கும், யூடிபியில் இருக்காது. அண்டு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூல் பி ஹேவிங் ஸ்லோவர். அதாவது டிசிபியில் நீங்கள் வந்து ஸ்லோவராக இருக்கும், யூடிபியில் ஃபாஸ்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஸ்லோவராக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டிசிபியில் உங்களுக்கு விர்ச்சுவல் கனெக்ஷன், டெஸ்டினேஷனோட அத்தான்டிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் it will send or receive something அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். பட் யூடிபியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே தேவையில்லை. இட் சிம்ப்ளி சென்ஸ் அண்ட் ரிசீவ்ஸ், தட்ஸ் இட் அப்படின்றதுனால யூடிபி. ஸோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்டராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூசர் வில் சூஸ் ஒன்லி த கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ், தட் இஸ் யூடிபி. பட் இந்த மாதிரி பேக்கெட்ஸு நம்பரிங் இதெல்லாம் தேவை அப்படின்னா த யூசர் வில் சூஸ் த டிசிபி கனெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா when they will use this TCP, when they will use this UDP, where to use அப்படின்றத பார்த்துட்டு we'll end up this.
ஓகே, நான் சொன்ன மாதிரி when and use TCP and UDPன்னு பார்க்கலாம். டிசிபியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிளான கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிசிபி வந்து யூஸ் பண்ணலாம். அதே வந்து யூடிபியில் எனக்கு ரிலையபிலிட்டி வந்து தேவை கிடையாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் த ஸ்பீடு, ஐ ஜஸ்ட் வாண்ட் த பேக்கெட்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் இன் அ ஸ்பீடு மேனர் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடிபியை வந்து யூ ஷுட் கன்சர்ன். உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் ஆர் டேட்டாவோட கன்சர்ன் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும் போது நீங்கள் யூடிபியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசிபியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிளான கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எந்த விதமான கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூல் பி ஹேவிங் எலக்ட்ரானிக் மெயில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இமெயில்ஸ் எல்லாமே வந்து டிசிபி, அதாவது கனெக்ஷன் ஓரியன்ட் டிசிபி ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூ ஹாவ் சம் ரிலையபிள் கம்யூனிகேஷன் வித் யுவர் சென்டர் அண்ட் யூ ஹாவ் ரிசீவிங். ஸோ அது மாதிரி. அண்ட் இன் யூடிபி வாட் யூ ஹேர் டெல்லிங் அப்படின்னா விதமான ரிலையபிலிட்டி தேவையில்லை, ஐ ஜஸ்ட் want the packets to be sent in a speeder manner அப்படிங்கும் போது you will be using this UDP protocol that is connectionless. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங்னா நீங்கள் கேட்கலாம் இட் ஆல்சோ சென்டிங் த டேட்டா யூ ஆர் ரிசீவிங் அப்படின்னா ஈவன் தோ த வீடியோ ஸ்ட்ரக்ஸ் ஆர் சம்திங் இந்த லைவ் கனெக்ஷன் போகும்போது ஈவன் தோ இட் ஹேவ் சம் மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபால்ஸ், but you want that streaming to be established, you want the packets, you want the data to be seen in a faster mannerல நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறதுனால இந்த கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸும் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். யூ ஷுட் மேக் அ நோட் ஆஃப் இட் இன் TCP and UDP. And that's it my presentation. Thank you guys for listening to me and thank you once again.